அது ஆடியன்ஸ் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றோமோ நமக்கு கிடைக்கிற சந்தோஷமே தவிர அதுக்கான ஒரு விருதோ ஒரு அங்கீகாரமோ கிடையாது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்ஃபேக்ட் நல்லா நடிக்கிறாங்கன்னு சினிமாவுக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. சீரியல் ஆக்டர்ஸ் அப்படின்னு பிரிச்சு வச்சிருவாங்க. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். நீங்க பிறந்து 41 நாள்ல ஆரம்பிச்சது, இப்போ 41 வருஷமா இருந்துட்டு இருக்கீங்க. 41வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். இந்த 39 முடியும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மணி சார் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லிப்ப எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா என்னோட படங்கள்ல அடுத்தடுத்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரிப்பீட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியாத விஷயம், அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தாஜ்மஹால் படத்துல ஹீரோயினா எனக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் வந்து ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கேன். இப்ப ரீசெண்டா மணி சாரோட படத்துல என் பையனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதெல்லாம் நான் வந்து எந்த இடத்துலயுமே வந்து, ஆனா அண்ணா வந்து 8 years எல்டர் என்னை விட. அதனால ஒரு ஃபாதர்லி ஃபீல் தான். பயம், இப்படி பார்த்தாருன்னா காலி. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, எவ்வளவு மிஸ் பண்றீங்க அவரை? அவர் தான் ஆக்சுவலி அண்ணாவோட மறைவுங்கிறது வந்து எனக்கு வந்து நான் ரசிச்சு பார்த்த ஒரு ஆண். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா எனக்கு கல்யாணம் பண்ணா இப்படி ஒரு ஆணா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட எங்க அண்ணாவை நான் நினைச்சிருக்கேன். பாண்டியன் ஸ்டோர் 2 இருக்குல்ல, அதே மாதிரி தெலுங்குல ஆரம்பிக்கிறாங்களாமா. இதுல ஏதாவது கேமியோ மாதிரி ஏதாவது ரோல் இருந்தா திருப்பி உங்களை எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? 100% ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா வரேன், ஓகேவா? ஆக்சுவலா சினிமா, ரியாலிட்டி ஷோஸா இருக்கட்டும், சீரியல்ஸா இருக்கட்டும், இதுலலாம் உங்களை நாங்க பார்த்துருக்கோம். இதை தாண்டி பர்சனல் லைஃப்ல சுஜிதானா யாரு? சுஜிதா ரொம்ப சிம்பிளான சாதாரண மனஸ்தத்துவம் இருக்குல்ல. நான் வந்து ரொம்ப தாராள மனசப்பலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப வெரி நார்மல் ஹியூமன் பீங். ஓகே, அப்படிதான் நான் என்ன ஃபீல் பண்றேன். எல்லாமே ஆசை, கோபம், பொறாமை எல்லாமே நிறைந்த ஒரு பெண். ஓகே, அன்பும் நிறைந்த பெண். ஓகே, உங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னா, உங்களோட அந்த கரியர் நீங்க பிறந்து 41 நாள்ல ஆரம்பிச்சது, இப்போ 41 வருஷமா இருந்துட்டு இருக்கீங்க. 41வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். இந்த 39 முடியும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரி 29 முடியும் போது ஒரு கஷ்டமா இருக்கலாம், அந்த மாதிரி. பட் இட்ஸ் ஓகே. ஐ என்ஜாய் மை ஜேர்னி அண்ட் ஐ ஃபீல் வெரி மெச்சூர். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் இப்போல்லாம் தான் வந்து இன்னும் குழந்தை மாதிரி ஹாப்பியாக லைஃப் இருக்கேன். என்னுடைய 20, 18 அந்த வயசில் பார்த்தீங்கன்னா இந்த 40 வயசான மெச்சூர்டான ஒரு பொண்ணாக தான் நான் இருப்பேன். என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரியும். என் கூட ஒர்க் பண்ண கொலீகாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், அப்போவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து தான் என்கிட்ட பேசுவாங்க. நார்மலாக பேசுறதுக்கே அவங்க கொஞ்ச நாள் ஆகும் ஜெல் எடுத்துக்க. நான் அவ்வளோ மெச்சூர்டாக இருப்பேன், அவ்வளோ சைலண்ட்டாக இருப்பேன். ஆனால் அதே சுஜிதா வீட்டுக்கு போனால் விளையாடிட்டு ஜாலியாக செம்ம குழந்தைத்தனமாக தான் இருப்பேன். ஆனால் என்னமோ என் மைண்டில் அது ஒரு நம்ம வந்து சினிமாவில் இருக்கோம், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கணும், நம்மளை வந்து யாரும் தப்பாக பேசிடக்கூடாது, நம்மக்கிட்ட யாரும் தப்பாக நடந்துக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து ஓவர் மெச்சூர்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த வயசில் என்ன நான் கேரி பண்ணதுக்கு அது ஒரு காரணம். ஸோ அதனாலேயே என்கிட்ட வந்து ரொம்ப மெச்சூர்டாக தான் என்கிட்ட ஹேண்டில் பண்ண. இப்போவும் எனக்கு அப்போவும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக என்கிட்ட பழகிற விதம் டிஃப்ரென்ஸே கிடையாது. இப்போ எனக்கு வயசுக்கு கொடுக்குற மரியாதை அப்போ என் வயசு இல்லாத அந்த சின்ன வயசுலேயே எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான ட்ராவல் தான் என்னுடைய சினிமா ஜேர்னி. நிறைய பேர்கிட்ட போய் நம்ம ஒரு ஆக்ட்ரஸ் செலிபிரிட்டிஸ்ட்ட போய் கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் அப்போ இருந்திருப்பீங்கல்ல, நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருப்பீங்க, இப்போ அந்த செலிபிரிட்டி ஆனதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். பட் உங்கள்கிட்ட அப்படி கேட்கவே முடியாது, நீங்களும் அதை பார்த்துருக்கவே வாய்ப்பு இல்லை. அது எப்படி நீங்கள் அதை என்னைக்காவது உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? நம்ம பிறந்ததுலேருந்தே செலிபிரிட்டி இல்லை, நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? நான் செலிபிரிட்டி ஃபீல்லாம் பண்ணதில்லை. எல்லாருக்குமே என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஒரு செலிபிரிட்டி அந்த ஒரு மாஸ் ஃபீல்லாம் நான் பண்ணதே கிடையாது. அது குழந்தையா இருக்கும்போதும் அப்படித்தான். நான் கெத்தா வந்து சின்ன சின்ன ஆசை அந்த பாட்டு பார்த்துருக்கீங்களா, நான் வருவேன் அதில். அப்போ ஏஆர் ரஹ்மான் சாரோட ஃபர்ஸ்ட் மியூசிக் அது. அந்த பாட்டை வந்து நான் ஸ்கூலில் போய் பாடுறேன்.
ஏன்னா நான் தானே ஃபர்ஸ்ட் கேட்குறேன். என் ஸ்கூல்லலாம் யாருக்குமே தெரியாது அந்த பாட்டே. சினிமா பற்றி அப்போல்லாம் இந்த மாதிரி மாசா நமக்கு ஒரு ட்ரைலரோ இல்லைன்னா ஒரு ப்ரொமோலாம் வராதுல்ல. அந்த படம் வரும்போது அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும், அப்படித்தானே. ஸோ இந்த பாட்டு எனக்கு அப்பவே தெரியுங்கிற கெத்தை நான் போய் பாடிட்டே இருப்பேன். அப்படியே ஏய் சூப்பரா இருக்குடி பாட்டு, சூப்பரா இருக்குடி பாட்டு அப்படின்னு வாங்க. நான் அப்படியே கெத்தா சின்ன சின்ன ஆசை அந்த பாட்டெல்லாம் எனக்கு ஸ்டில் ஐ ரிமெம்பர். அதை நம்ம வந்து அதை நான் ரசிச்சிருக்கேன். நமக்கு தெரியுதே சினிமால இந்த மாதிரி எல்லாரும் என்ன பாட்டு என்ன படம் அப்படிலாம் கேட்பாங்க. நான் நடிச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரி மணி சார் படத்துல நடிச்சிட்டு இருக்கேன். அதை அந்த மாதிரி ஃபீல் பண்றேன். அதை அந்த ஒரு மெமரி எனக்கு இப்பவும் இருக்கு. இந்த பாட்டு அவ்வளவு பெருமையா பாடியிருக்கேன் நான். நமக்கு தான் இந்த பாட்டு தெரியும் அப்படி லிரிக்ஸ் எல்லாம் ஃபுல்லா எழுதிட்டு வந்து பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆனதுக்கு அப்புறம் சுஜிதாக்கு முன்னாடியே தெரியும், ஏய் நம்ம ஃப்ரெண்டு சுஜிதா நடிச்சிருக்கா அப்படிலாம் சொல்லும் போது அதெல்லாம் அது என்ஜாய் பண்ணியிருக்கேனே தவிர ஒரு மாசா ஒரு செலிபிரிட்டி அது இப்பவுமே இல்லை. இப்பவுமே என்ன எல்லாரும் அவங்க வீட்டு பொண்ணா, அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா அப்படித்தான் என்ன ட்ரீட் பண்றாங்க. நானும் அதைத்தான் என்ஜாய் பண்றேன் இப்போ வரைக்கும், அப்பல இருந்து இப்போ வரைக்கும். மணி சார் பத்தி பேசணும்னு எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 படங்கள், இருவரா இருக்கட்டும், ரோஜா, பாம்பே, மணி சார் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல சொல்லிப்பாரு, எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா என்னோட படங்கள்ல அடுத்தடுத்து அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரிப்பீட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளோஸ், எதனால வந்துட்டு அந்த 3 படங்கள்லயுமே உங்களை வந்துட்டு அப்படியே அவர் ரெக்கமெண்ட் பண்ணி, உங்களுக்கு தெரியாத விஷயம், அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தாஜ்மஹால் படத்துல ஹீரோயினா என்ன கூப்பிட்டாங்க. அப்போ நான் வந்து ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கேன். ஒரு ஹீரோயின் மெச்சூரிட்டிலாம் இல்லாத டைம், சீரியல் எல்லாம் என்டர் ஆகாத டைம், அவர் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு பாரதிராஜா சார் ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்துச்சு. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. மணி சார் சொல்லி என்ன கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நான் பண்ணல, நான் சீரியலுக்குள்ள போயிட்டேன், அதெல்லாம் வேற. அப்படி ஒரு கால் யார் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெருமை தானே. கண்டிப்பா. அதனால நான் அதை சொல்லிக்கிறேன். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். குழந்தையாவே அவர் வந்து அதுதான் நான் ஒரு த்ரூ அவுட் அவருடைய ஒரு படத்துல வந்து இப்போ அஞ்சலி படத்துல பாத்தீங்கன்னா அந்த அக்கா கேரக்டர் இருக்குல்ல, ஷாம்லிக் அக்கா, அது நான் நடிக்க வேண்டியது. ஏதோ ஒரு டேட்டு கிளாஷோ. ஸோ அந்த படத்தை மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரோஜா எல்லாமே வந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணேன். ஆனால் அந்த படம் பண்ணலையேங்கிற ஒரு மிஸ் இருந்தது. ஏன்னா அவருடைய டைரக்ஷன்ல ஒரு நல்ல சென்டர் கேரக்டரா பண்ணணும் அப்படிங்கிறது, குழந்தை நட்சத்திரமா. ஸோ ஆனால் பண்ண சின்ன பிட்டா இருந்தாலுமே அதுல ஒரு அழகு இருக்கும். அது வந்து அவர் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே கொடுக்குற ஒரு அழகு அது அந்த படம். அதனாலதான் அவர் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன் நடிக்கிறதுக்கும் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் ஒத்துப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நான் சின்ன வயசுல வந்து நமக்கு ஒரு இன்ஃபாக்சுவேஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு 7-8 வயசு அந்த ரோஜா நடிக்கும் போது அந்த டைம்ல எனக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கு. மணி சாரோடைய நடை, பேச்சு, அவர் டைரக்ஷன், அவர் சொல்லி கொடுக்கறது, தி வே ஹி ஹேண்டில்ஸ் டீம், அதெல்லாமே நான் அப்பவே ரசிச்சிருக்கேன். என்னோட பிடிக்கும். நடிப்பு இப்ப ரீசெண்டா மணி சாரோட படத்துல என் பையனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஆனா அது என்ன ரீசன் தெரியல. நமக்கு அதெல்லாம் நான் வந்து எந்த இடத்துலயுமே வந்து சுஜிதாவோட பையனே சொல்லிக்கல. அவனுடைய போட்டோ வந்து இந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு கொடுக்கட்டுமான்னு கேட்டாங்க. கொடுங்க, என் பேரெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டாம்னு தான் சொன்னேன். அது என்ன ரீசன் தெரியல. ஆனா ஆஃபீஸ்க்கு போகும்போது நான் வந்திருக்கேன்னு கூட சொல்லல. நான் நின்னுட்டு ஆஃபீஸ்ல நின்னுட்டு ஒரு போட்டோலாம் எடுத்துக்கிட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஓகே, எனக்கு பிடிக்கும், ஒரு ஃபேனா. இப்போ இவ்வளோ படங்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாவே ஒரு 50+ மூவிஸ் நீங்க பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு இருக்கும்ல, தன்னோட முதல் படத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், போக 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 அவங்க மெச்சூர் ஆகிட்டே போவாங்க, அவங்க டேலண்ட் வைஸும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தீங்க அடுத்தடுத்து? குழந்தை நட்சத்திரமா நடிச்சதுல ஒரு பிளஸ் என்னன்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல வே கிடைச்சிருச்சு, வழி கிடைச்சிருச்சு. இப்ப அந்த ஒரு அழகான ஒரு வனம் இல்லைன்னா ஒரு அழகான நந்தவனம், அது எப்படி வேணா சொல்லலாம். நான் சினிமா இண்டஸ்ட்ரி எப்பவுமே சொல்லுவேன், கிரீனரியான ஒரு ஃபீல்டா தான் நான் பாக்குறேன். ரொம்ப பசுமை நிறைந்த ஒரு கலை சார்ந்த ஒரு துறை. அதுல வந்து எந்த 24 கிராஃப்ட் இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும். சினிமால வந்துட்டு என்னது, என் பையன் படிக்கவே மாட்டாங்கிறாங்க, டைரக்டரா ஏதாவது வாய்ப்பு இருக்கா, அசிஸ்டன்ட் டைரக்டரா வாய்ப்பு இருக்கா, இப்படிலாம் கேட்குறாங்க. பட் அது கிடையாது. சினிமாக்குன்னு ஒரு திறமை இருக்கு. அதுல இருக்கிற சின்ன சின்ன துறைகள்ல இருக்கிறவங்களும் அதுல ஒரு ரசனையோட, அது ஒரு கிரியேட்டிவான ஒரு ஜாப். ஸோ அதுக்கு அந்த துறைக்குள்ள நுழையிறதுக்கு எனக்கு ஒரு வே கிடைச்சிருச்சு. அதுக்கு வந்து எங்க அண்ணா ஃபர்ஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்டா இருந்தாரு. ஸோ அண்ணனால சுஜிதா, எங்க அம்மா வந்து குழந்தைங்கிறதுனால தூக்கிட்டே வருவாங்க என்ன, அப்படி சுஜிதாவை நடிக்க வைக்கிறீங்களா, அப்படி வந்து நானும் வந்துட்டேன். ஆனா அதே வீட்டுலதான் என் தங்கச்சி, அவன் நடிக்கவே மாட்டேன், நான் நடிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன், நான் நடிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன்னு சொல்லுவா. ஸோ அவளுக்கு வந்து அவன் நடிக்கல. ஸோ எனக்கு அந்த வே கிடைச்சிருச்சு, அது ஒரு பாதை கிடைச்சிருச்சு. அந்த பாதையில பயணம் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது. யாரை பார்த்தாலும் சுஜிதா அப்படிங்கிற ஒரு ரெகனைசேஷன் இருந்தது எங்க போகணும்னாலும். அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்துக்கிட்டேன், என்ன சூஸ் பண்ணேன், எந்த பக்கம் திரும்பிட்டேன், லெஃப்ட் ரைட்டு, அது நான் என்னுடைய விருப்பம். ஸோ அதுலயும் நான் ரிக்ரெட் பண்ணல.
ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ எம் ஹாப்பி. இப்போ வரைக்கும் இந்த ஒரு அழகான இதுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன்ல அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயம். எப்போதுமே எனக்கு இந்த ஃபேமிலி அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு மூத்த பையன், யாரெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா அந்த செகண்ட் பார்ன் சைல்டு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க, அவங்கள கைட் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணனோ அக்காவோ இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி. ஒரு அக்காவா நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அக்கா, ஒரு அண்ணனா உங்களுக்கு அவர் எவ்வளவு சூப்பரான ஒரு அண்ணனா இருந்திருக்காரு. ஒரு அக்காவா நான் சூப்பரான அக்காவான்னு என் தங்கச்சிகிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க வேணா வீடியோ கால் பண்ணியோ இல்லைன்னா எப்படியோ கேட்டுக்குங்க. ஓகே. ஆனா அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி, நானும் அவளும் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பாண்டிங். அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஓ. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அவ ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டர். சண்டைலாம் வரும் எங்களுக்குள்ள, அது அந்த ஒரு சிப்ளிங். ஆனா அண்ணா வந்து 8 years எல்டர் என்னை விட. அதனால ஒரு ஃபாதர்லி ஃபீல் தான். பயம், இப்படி பார்த்தாருன்னா காலி, அவர் இருந்தாருன்னா எல்லாமே. என் தங்கச்சி வாயடிப்பா, அவளுக்கும் பயம்தான். ஆனா எதிர்த்து பேசுவா, பலாறு எங்க அண்ணா அடிப்பாரு. நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், இருப்பேன், அப்படியே இருப்பேன். ஒரே ஒரு தடவை தான் அடிச்சிருக்காரு லைஃப்லயே அண்ணா. அந்த அளவுக்கு ஹீஸ் எங்க வீட்டுல வந்து அண்ணா தான் ஃபாதர். ஏன்னா அப்பா ரொம்ப சின்ன வயசுல இறந்துட்டாரு. ஸோ அண்ணா தான் வந்து அந்த ஒரு பிளேஸ். அந்த ஒரு அதே மாதிரி எனக்கு எங்க அண்ணா ஹீரோ வேற. எப்படின்னா ஸ்கூல்ல இருந்து வந்தாருன்னா அவர் பேக்கை தூக்க ஒரு அண்ணா வருவாரு, ஷூ ஒரு அண்ணா தூக்கிட்டு வருவாரு, லஞ்ச் பாக்ஸ் ஒரு அண்ணா கூட்டிட்டு வருவாரு. சினிமால பாப்போம்ல அந்த மாதிரிதான் வருவாரு. எல்லா இடத்துலயும் அவர் ரூலிங் தான். சுஜிதாவோட தங்கச்சிங்கிற மாதிரி தான், சின்ன தம்பி தங்கச்சி மாதிரி தான். நான் ஸ்கூல்லயே வந்து ஏய் அவ யார் தெரியும்ல, சுரேஷோட தங்கச்சி அப்படின்வாங்க. ஸோ எங்க அண்ணா வந்து அப்படி ஒரு ஹீரோ இமேஜ் தான் எனக்கு. அவர் பேசுறதா இருக்கட்டும், அவர் பேசினாருன்னா பக்கத்துல எத்தனை பேர் இருந்தாலும் வாயடிச்சிருவாங்க. பிகாஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவர் பேசுற விதம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஹீஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சைல்டு ஆர்டிஸ்ட். இப்படி ரசிச்சிருக்கேன் அவருடைய படங்கள். ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். ஒரு ஃபாதர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்த ஒருத்தர் உங்களுக்கு எப்போதுமே நீங்க என்ன ஒரு தேவைனாலும் அவர்கிட்ட போய் நின்றுருப்பீங்க. அவரோட மறைவுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, எவ்வளவு மிஸ் பண்றீங்க அவரை? அவர் தான் ஆக்சுவலி எனக்கு வந்து பொதுவாக வந்து நான் நிறைய இடத்துல பேசும்போது ஆண்களை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு டைப்னா. அதுக்கு ஒரு சின்னத்திரை ப்ரோக்ராமில் கூட, மிஸ்ஸஸ் சின்னத்திரை ப்ரோக்ராமில் கூட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு ஆண்களுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஷெல் அண்ட் ஒரு லவ்வபிளான ஒரு நமக்கு ஒரு ஆறுதலுக்கு எல்லாமே ஒரு ஆண்கள். அப்படி நான் அந்த அளவுக்கு நான் வந்து ஆம்பளைங்களை பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆண்களை ஆண்களாக வளர்த்தா அந்த ஆண்கள் நம்மளையும் பார்த்துப்பாங்க. யார் வளர்க்குறாங்க? பெண் தான் மேலே நிற்கிறா, அம்மாவா. ஸோ இது வந்து ஒரு அழகான டூயல். அது ரெண்டுமே சேர்ந்து ஒரு இணைந்த ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம வந்து பிறந்திருக்கோம். ஆண்களை தப்பா வளர்த்தா ஆண் மிருகம். அது தட் இஸ் நாட் ஆம்பளையே கிடையாது. அதுதான் நிறைய தப்பான விஷயங்கள்லாம் பண்ணும். கண்டிப்பா அதை விட்டுருங்க. அந்த ஆண் மிருகத்தை நம்ம வந்து அது மிருகம் தான். அதாவது மிருகம்னா அதுக்கு சென்ஸ் கிடையாது, அறிவு கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்மளை சுற்றி. 100ல் 1 2 அந்த மிருகங்களும் இருக்கு. அதை எங்கன்னா தப்பா வளர்க்குற தாய்கிட்டையும் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் நான் பேரண்டிங்கை நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவேன். நம்ம அழகா வளர்க்கலாம். அது ஒரு அழகான ஒரு களிமண் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை அழகுப்படுத்தி வளர்த்தணும்னா ஒரு ஆணா இருந்தால் ஒரு ஆண் மகனா வரும். அந்த ஆம்பளை பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படணும் பெண்கள். அப்படி அதுதான் நான் ரசிக்கிறேன். எங்க அண்ணா அப்படித்தான். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எங்க அண்ணாவை. அண்ணாவோட மறைவுங்கிறது வந்து எனக்கு வந்து நான் ரசிச்சு பார்த்த ஒரு ஆண். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா எனக்கு கல்யாணம் பண்ணா இப்படி ஒரு ஆணா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட எங்க அண்ணாவை நான் நினைச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் இல்லைங்கிறது வந்து புரியுது, பெரிய லாஸ். எனக்கு இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு ஆணையும் விட்டு கொடுக்கல, ஒரு பெண்ணையுமே விட்டு கொடுக்கல. 2 பேத்தையுமே ரொம்ப சமமா ஈக்குவலா ட்ரீட் பண்ணி பேசுனீங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பீயிங் விமன் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ப்ரௌடா ஃபீல் பண்ணியிருக்கேன், எதர் இன் சினிமா, இன் லைஃப்? சரி, நான் விமனை பிறந்ததே ப்ரௌடா தான் ஃபீல் பண்றேன். ஒரு ஏஜ்ல வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் தோணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மேபி அது ஆப்போசிட்டா கூட இருக்கலாம். நம்ம ஆணா பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தோணல் வரும். ஏன்னா ஃப்ரீயா சுத்தலாம், பஸ் ஏறி போகலாம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு நமக்கு ஏதாவது பிடிச்ச வேலை இருக்குன்னா. எனக்கு வந்து சினிமாவில் டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எங்க வீட்டில் விடல, எங்க அண்ணாவும் விடல. அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு. எங்க அண்ணா டைரக்ஷன்ல தான் இருந்தாரு. ஆனால் ரொம்ப ப்ரொடெக்டிவாவே இருந்தாங்க எல்லாரும். எனக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது, என்கிட்ட யாரும் தப்பா நடந்துக்கூடாது. இது எப்படி நான் இருந்தனோ அதை விட டபுள் மடங்கு எங்க வீட்டில் எங்க அம்மா என் கூடயே இருப்பாங்க. ஒரு வாட்ச்மேன் மாதிரி தான் இருப்பாங்க என் கூட. ஸோ அந்த ஃப்ரீடம் எனக்கு வந்து நான் பொண்ணுனால தான் இப்படி இருக்காங்களோ
சரி ஆணா பிறந்திருக்கலாம் அப்படின்ற தாட் எனக்கு வந்திருக்கு. ஓகே. ஏன்னா நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து ஆணா இருந்தா மேபி ஈஸியா ரீச் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற தாட் எனக்கு வந்திருக்கு. பட் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நான் வந்து பொண்ணா ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு மதரா, ஒரு ஒய்ஃபா, ஒரு ஃப்ரெண்டா, என் ஃப்ரெண்டுக்கு நான் அட்வைஸ் பண்ணும்போது நான் பேசுறத விரும்பி கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் ஏதாவது ஒரு விஷயம்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஃபோன் பண்ணி சுஜிதா கிட்ட 2 வார்த்தை பேசினாலே நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இருக்காங்க. அதெல்லாமே வந்து எனக்கு வந்து என்னுடைய நிலை அண்ட் என்னுடைய இந்த ஒரு பெண்மையை நான் ரசிக்கிறேன். ஆரம்பத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன், சுஜிதானா யாருன்னு. அதுக்கான பதில் எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு நினைக்கிறேன். ஓகே. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தாட்ஸ் இருந்திருக்கும். ஒவ்வொரு ரோலும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் அதுக்கு எப்படி சுஜிதா ப்ரிப்பேர் ஆவாங்க? சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கதையை வந்து நரேட் பண்ணும்போது இவ்வளோதான் இருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு 1000 எபிசோடுக்கு போக வேண்டிய விஷயம்ங்கிறதுனால கதை சொல்றவங்களுக்கும் அதோட கேரக்டரைசேஷன் ஒரு லிமிட்டுக்கு மேலே இருக்காது. ஸோ எனக்கு சீரியல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்ட்ரஸாக நாங்கள் வந்து 1000 சீன் நடித்தா அதில் ஒரு 100 சீன் இல்லைனா ஒரு 50 சீன் தான் நல்ல சீன்ஸ் கிடைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் எப்போவுமே. பட் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் சீரியல். அப்படியே கம்ஃபர்டபுளாக ஜாலியாக இருந்துட்டேன். 20 வருஷமாக லீட் ரோல் பண்ணிட்டேன். 20 வருஷமாக ஹாப்பியாக எனக்கு எங்கே போனாலும் ஏதோ ஒரு இடத்துல சொன்னேன், நம்ம வந்து புலிக்கு வந்து வாளாக இருக்கிறத விட எலிக்கு தலையாக இருக்கலாங்கிற மாதிரி நான் அப்படி தான் இருந்துட்டேன். ஸோ எனக்கு ஒரு கம்ஃபர்ட் அதுதான் என்னோட காரணம். வந்து கம்ஃபர்ட்டாக என்னை வச்சுக்கிட்டேன். மணி வைஸ் நல்லா மந்த்லி நமக்கு ஒரு சேலரி வந்துடும், ரெஸ்பெக்டும், எங்கே போனாலும் சுஜிதாங்கிறத அவங்க வீட்டு பொண்ணு பாதி பார்க்குறாங்க. அந்த மாதிரி நம்மளை ஒரு பிளேஸ்மெண்ட்டில் நம்மளை அது வச்சிருச்சு. ஸோ அதனால எனக்கு எக்ஸாக்டாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் சீரியலில் வந்து கிடையாது. அதுக்காக சொல்ல வரேன். அப்புறம் சினிமானா இந்த கேரக்டர் ஒரு 80 சீனு, இந்த 80 சீன்ல இப்படி வரும், இப்படி இறங்கும், வேறும் அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மென்டலி அதெல்லாம் இருக்காது சீரியல்ல. ஆரம்பிக்கும் போது இது இப்படி ஒரு கேரக்டருங்க, நீங்க வந்து சாஃப்டா அப்படி ஒரு அண்ணி அப்படின்னு பாண்டியன் ஸ்டோருக்காக சொல்றேன் எக்ஸாம்பிள். உங்களுக்கு குழந்தையே வேண்டாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, ஏன்னா எனக்கு என் குழந்தைங்க தான், அவங்க தான் எனக்கு குழந்தைங்க, நான் பெத்துக்கிட்டேன்னா மேபி நான் செல்ஃபிஷ் ஆயிடுவேனோ அப்படின்னு நினைச்சு தியாகமா குழந்தைங்களுக்காக வாழற ஒரு அண்ணி அப்படிங்கிற கேரக்டர் மனசுல பதிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அதை டிராவல் பண்ணி கொண்டு போயிட்டேன். ஸோ இது வந்து இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இருக்காங்க, இல்லைன்னா நம்மளால சொல்லவே முடியாது. இந்த அளவுக்கு வஸ்டான ஹியூமன் பீயிங்கையும் நம்ம மனுஷனை பார்க்கலாம், அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான கேரக்டர்ஸும் நம்ம நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நான் ரசிச்சு பண்ணதுதான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது டிராவல் ஆகும். அது பாத்தீங்கன்னா நம்மளே எதிர்பார்க்க சொல்ல, ஏங்க இந்த சீன் எப்படிங்க நான் நடிப்பேன் அப்படின்னு நானே கேட்பேன். இந்த கேரக்டர் அது ஏன்னா நான் அந்த கேரக்டர்ல வாழ்ந்துட்டு இருப்பேன். ரைட்டர் வேற ஏதோ சீன்ல இருந்து வேற இடத்துக்கு எழுதியிருப்பாங்க. அப்ப எனக்கே வந்து இல்ல இந்த டயலாக் நான் பேசினா சரி வராது, நான் பேசினா அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து அது என்னுடைய உரிமை ஆயிடுவாங்க. சோ என்னுடைய கேரக்டர் அது. ரைட்டரே வந்து நான் தானங்க எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். பட் இது அப்படிதாங்க. பட் இது எப்படி பேசும், நேத்து வரைக்கும் இப்படி இருந்த பொண்ணு எப்படி திடீர்னு இப்படி பேசும், இதெல்லாம் நான் பேசுவேன், இதெல்லாம் நான் கேட்பேன். அந்த மாதிரி தான் போகும் சீரியலை பொறுத்த வரைக்கும். சினிமா தான் அது வேற. சினிமா வந்து நிஜமாவே அதை வந்து நம்ம வந்து நிறைய ஹோம் ஒர்க் பண்ணலாம், நிறைய அது எனக்கு அது பிடிக்கும். சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து லைப்ரரியில இருக்கிற புக்ஸ், இது வந்து டே டு டே நியூஸ் பேப்பர். முடிஞ்சிடும், இன்னைக்கு பேப்பர் நாளைக்கு வேஸ்ட் பேப்பர் ஆயிடும். நம்ம கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நடிச்சிருப்போம், அவங்க விசில் அடிச்சிருச்சுன்னா அந்த பக்கம் போயிருவாங்க திருப்பி. இப்பெல்லாம் அட்லீஸ்ட் இந்த ஹாட் ஸ்டார் இப்போ அட்லீஸ்ட் நமக்கு பாக்குறதுக்கான திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாக்குற வாய்ப்பாவது இருக்கு. நான் நடிச்ச ஏர்லி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்துலாம் நடிச்சிருக்கேன். அந்த பிலிம் சிட்டில பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் மழையில சாக்கடை மாதிரி இருந்தோம் அந்த இடம், மண்ணுக்குள்ள டிக்ல. அதுல வில்லன் என்ன சேஸ் பண்ணி வந்து நான் ரோல் அடிச்சு விழுந்து சேத்துக்குள்ள விழுந்து ஒளிஞ்சு இப்படிலாம் நடிச்சிருக்கேன். புழுவெல்லாம் மேலே ஏறி இருக்கு. அந்த சீன்லாம் வந்து எங்க அம்மாவே பாக்கல. என்னடி நடிச்சேன்னு ஏதோ சொன்ன, அம்மா நேத்து போச்சேம்மா, ஐயோ அப்படியா நேத்து அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்வாங்க. அங்கே கஷ்டமா என்னடா அது அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ சீரியலுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவ்வளோ ஹோம்ஒர்க் வந்து எஃபர்ட்லெஸ்ஸா ஆக்சுவலா அது ரொம்ப வருத்தமா இருக்குல்ல. நம்ம ஒன்று செம்மையா ஒன்று பண்ணியிருப்போம், அதுக்கு ரெகக்னிஷன் கிடைக்காத போது. நான் முதல்லலாம் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி சீன்னா அந்த மூடுக்கு போயிட்டு அப்படியே ஒரிஜினலா அழுவேன். அது கட் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு விக்கல் நிக்காது, அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இவ்வளோலாம் நம்ம பண்ணோம்னா ஒரு மாதிரி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து நெகட்டிவா, அழுக இது மாதிரியே இருக்கும் சீரியல்ஸ்ல. பாண்டியன் ஸ்டோர் அப்படி இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சில சீரியல்ஸ் அந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் அப்போ வந்து நம்ம டெய்லி போய் 9 to 9 டிப்ரெஸ்டாவே இருந்தா என்ன ஆகுறது.
அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பெரிய வேல்யூவும் கிடையாது. அது ஆடியன்ஸ் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றோமோ நமக்கு கிடைக்கிற சந்தோஷமே தவிர அதுக்கான ஒரு விருதோ ஒரு அங்கீகாரமோ கிடையாது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்ஃபேக்ட் நல்லா நடிக்கிறாங்கன்னு சினிமா கூட கூப்பிட மாட்டாங்க. சீரியல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பிரிச்சு வச்சிருவாங்க. அது இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுறாங்க, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, நான் சொல்றேன் அப்போ. அதனால ஒரு அப்புறம் வந்து சரி எமோஷனல் சீன்னா நம்ம ஒயிட் ஷார்ட்லாம் கிளிசரின் போட்டு அழுதுருவோம். அதுக்கப்புறம் க்ளோஸ் வைக்கும்போது அப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணி அப்படியெல்லாம் மாத்திக்கிட்டேன். கட்டுனானா உடனே சிரிக்கிறது, ஜாலியா அரட்டை அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிடுவேன். அதனால அது அப்படியே மாறிடுச்சு. ஸோ சினிமாங்கிறது வேற. சினிமாக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுக்குறீங்கன்னா நீங்க சொல்ற அந்த ஹோம் ஒர்க்லாம் நிறைய பண்ணுவோம். இதுக்கு வந்து கொஞ்சம் மென்டலி அந்த சீனை படிப்பேன். ரொம்ப நல்ல சீனா இருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி எப்படி பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசிப்பேன். அப்புறம் எனக்கு ஏதாவது இன்புட் இருந்தா போய் டைரக்டர்கிட்ட சொல்லுவேன், இது வந்து நான் கொஞ்சம் லேட்டா என்ட்ரி ஆகட்டா, இல்லைன்னா இது வரைக்கும் நான் அழாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இங்க பர்ஸ்ட் ஆகட்டுமா, இந்த 4 டைலாக் அப்புறம் எனக்கு க்ளோஸ் வைக்கிறீங்களா, இப்படி எல்லாம் கேட்பேன். ஓ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா அந்த சீன்ஸ் அது கிடைச்சிருச்சுடா நமக்கு ஒரு பால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓவர் முடிய போற நேரத்துல ஒரு பால் கிடைச்சிருச்சுடா அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிடைச்சதுன்னா போய் கேட்பேன். பாண்டியன் ஸ்டோரியில ஒரு கலாட்டா நடந்தது. இந்த அம்மா அத்தை இறந்து போயிருவாங்க. அது வந்து ஒரு ரொம்ப எமோஷனல் பிரேக் ஆன சீன். நிறைய பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சீன்ல வந்து இப்போ வரைக்கும் ஸ்டாலின் அண்ணா, குமரன் எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா நான் டைரக்டர் கிட்ட போயிட்டு சார் நான் ஒவ்வொருத்துக்கிட்டையும் இப்போ என்னோட எமோஷனல் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் கிட்ட அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி என் குழந்தைங்கிட்ட ஒவ்வொரு குழந்தைங்கிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது மாதிரி ஸோ நான் ஒவ்வொருத்துக்கிட்டையும் போகணும் அப்படிலாம் போய் கேட்டுட்டேன். இவர் வந்து ஒரு ஃப்ரேம் வச்சு உட்கார வச்சிருவாரோங்கிறதுக்காகவே நான் அப்படி பண்றேன், வந்து நின்னதுக்கு அப்புறம் இவர்கிட்ட நான் போறேன், அப்புறம் இப்படி பண்றேன். எல்லாருக்கும் சஜஷன் வந்துருச்சு. என் சஜஷன்னால க்ளோஸ் அப் இல்ல, இப்ப எல்லாரும் எனக்கு ஷோல்டர் கொடுக்கணும். இந்த பொண்ணு எல்லார் பக்கம் சுத்தி சுத்தி நடிச்சு நம்ம எல்லாரையும் உட்கார விடாம டார்ச்சர் பண்ணிடுச்சுட்டு அதுக்கடுத்து எந்த எமோஷன் சீன் வந்து அம்மா என்கிட்ட வராத நீ அப்படின்னு அந்த அளவுக்கு இப்போ அந்த சீரியல் முடிகிற வரைக்குமே எனக்கு கிண்டல் பண்ணி கொண்டுட்டாங்க. வந்துட்டாடா சஜஷனுக்கு வந்துட்டாடா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த காமெடி சீன்லயும் ஐ மீன் அழுத சீன்லயும் நாங்கெல்லாம் ஒரே காமெடியா என்ன வச்சு இப்போ வரைக்கும் கிண்டல் பண்ணுவாங்க. வந்துட்டாங்க ஐயோ இப்ப வந்துருவாங்க நம்ம கிட்ட அப்படின்னு. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கிட்டத்தட்ட இதுவரை நீங்க உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சுன்னா அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அப்படியே பீக்குக்கு போனது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆச்சு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீக்வல் வருது, அதுல பார்த்தா சுஜிதா இல்ல. என்ன ரீசன்? 2 ரீசன். அந்த கேரக்டர் கொஞ்சம் மெச்சூர்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. 3 மகன், அப்புறம் ஒரு மூத்த மகளுக்கு குழந்தையும் இருக்கு. அப்ப அவங்க அதெல்லாம் மாத்திரன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னன்னா இந்த 2 பேரை வச்சே திருப்பி பண்ணலாம், M10 மகன் ஸ்டைல்ல ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. சேனல்ல ரொம்ப கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து அதை வந்து என்ன ரொம்ப கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா அவ்வளோ ரெஸ்பெக்டா என்ன கேட்டாங்க. நான் அந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஜஸ்டிஃபைடா நான் நடிச்சிருக்கிறதுனால தானே சேனல் என்ன கேட்குறாங்க. அந்த பெருமையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர அந்த கெத்தெல்லாம் நான் சத்தியமா காட்டிக்க விரும்பல. ஏன்னா எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம தான் பண்ணி ஆகணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. பட் அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்மளை கேட்டாங்கல்ல, ஸோ அதுக்கான ரெஸ்பெக்டாக தான் நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் சேனல் சார்பில். எனக்கு அது ஒரு ரீசனாக இருந்தது. அதையும் மாத்திரனாங்க, எனக்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னாங்க, நிச்சயமாகவே நிறைய பண்ணுறேன்னாங்க. என் மைண்டில் என்னென்னா 5 வருஷம் ஒரே கதாபாத்திரம் பண்ணிட்டோம், அதே மாதிரியான இன்னொரு கதாபாத்திரம் என்ன ஒரே சேஞ்சுன்னா அவங்க நிஜமாக மகன்கள் அப்படிங்கிறாங்க, இது குழந்தைங்களா இருந்தாங்க மகன்கள் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ அதே தானே திருப்பி நடிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்னும் வேற ஏதாவது பண்ணலாமே இந்த டைம். ஏன்னா 15-16 நாள் நான் மாசத்துல கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா வேற ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற மைண்ட் செட் தான். அதுக்காக தான் நான் நோ சொல்லிட்டு நானே விலகிட்டேன். ஓகே, அந்த பார்ட் 2ல எனக்கு இப்ப நடிக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராங்க் கால் ஸ்டாலின் அண்ணனுக்கு கால் பண்ணி அவர் கால் பண்ணி சும்மா சொல்லுங்க. அவர் எப்படி ரியாக்ட் சென்டிமெண்டான ஆளு, இப்போ வரைக்குமே எனக்கு கால் பண்ணி பேசிட்டே இருப்பாரு. அவருக்கு நிஜமாவே அது சென்டிமெண்ட்ஸ்ல நம்ம மேல ஒரு அன்பு பாசம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. என்ன அண்ணா இறந்தப்பெல்லாம் எனக்கு அவர் சொன்ன வார்த்தை தான், பா அண்ணன் நான் இருக்கேன்ப்பா, மருமகனுக்கு வீட்டில் என்ன விசேஷம்னாலும் அண்ணன் இல்லைப்பா நான் இருக்கேன்ப்பா, அண்ணன் மறந்துடக்கூடாது எப்பவுமே சொல்லுவார். அதுக்கப்புறம் ஏன்னா அந்த ஒரு டல்ல இருப்பேன்ட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், அண்ணன் இருக்கேன்ப்பா மறந்துடாதப்பா அண்ணன் இருக்கேன் அப்படின்னு. அவர் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அப்பப்போ மாம்ஸ்ன்னு அந்த கேரக்டர் வந்து மாமா, விளையாட்டா பேசும்போது மாம்ஸ்ன்னு கூப்பிடுவோம், பட் அண்ணா அண்ணான்னு அந்த ஒரு தங்கை பாசத்தோட தான் இருப்பாரு. சரி இப்போ கேட்டு பார்ப்போம் என்ன பண்ணாரு, எடுக்கிறாரான்னு பார்ப்போம். முதல்ல பார்க்கலாம். நீங்க கேட்டது நல்லா தான் இருக்கு, ஃபன்னா தான் இருக்கு. அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு அட என்னப்பா அப்படின்னு, அதெல்லாம் முடியாதுப்பா வேற வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ரோல் இருக்குமா அப்படின்னு. கேமியோ இப்போ ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு மேம். எடுக்க மாட்டாரு போல. ஓகே
தலைவர் எடுக்கல, ஷூட்ல இருப்பாரு. வணக்கம், நான் ஒரு விஷயம் கேட்க தான் கூப்பிட்டேன். இல்ல, நம்ம பாண்டியன் ஸ்டோர் 2 இருக்குல்ல, அதே மாதிரி தெலுங்குல ஆரம்பிக்கிறாங்களாமா. எப்படி நம்ம என்ன பண்ண சொல்லி இதுல கேட்டாங்களோ அதே மாதிரி அங்கேயும் கேக்குறாங்க. நான் என்னங்க நீங்க அந்த ரோல் நான் இங்க பண்றதுன்னா நான் அங்கேயே பண்ணிருப்பேன் இல்லைங்க, அங்கேயே இருந்திருப்பேன் இல்லைங்க, ஸ்டாலின் என்ன கூட நடிச்சிருப்பேன் இல்லைங்க அப்படிலாம் சொல்லிட்டு நான் அதை பண்ணலன்னு சொல்லிட்டேன். அது முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு இப்ப என்னன்னா ஒரு பக்கம் தோணுச்சு, இதுல ஏதாவது கேமியோ மாதிரி ஏதாவது ரோல் இருந்தா திருப்பி உங்களை எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? 100% நீ சொன்ன அடுத்த செகண்ட் எப்படா இருக்காங்கப்பா நீ வருவண்டு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்படி ஏதாவது என்டர் ஆகுறதா இருந்தா என்டர் ஆகலாம். ஏதாவது கெஸ்ட் ரோல் மாதிரி இல்ல. ஏப்பா ஒண்ணு இல்ல, நீ எல்லாம் வந்தீங்கன்னா ஆல்வேஸ் ஹேப்பி வா, வீட்டுக்கு வந்து பெரிய கெஸ்டா வந்து எல்லாத்தையும் இறக்கி சவுண்ட் கொடுத்துட்டு போ. ஓகே, ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா வரேன். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னா வா, வந்து டாக்டரா வந்துரு. சரி, வந்து உங்க பேர் சத்தியமூர்த்தி இல்ல, பாண்டியன் தானே? அதுல பாண்டியனுக்கு ஒரு 4 இன்ஜெக்ஷன் போட்டு போற மாதிரி வரேன். ஆமா, பாண்டியன் ஃபேமிலிக்கு வந்து எல்லா பிள்ளைகளும் ஆட்டோமேட்டிக்கா எப்படி பாண்டியன் சொல்ல வரிசை கல்வி ஊரக வந்து வரிசை பிள்ளையா பிறந்துச்சு. ஆமா, அந்த மாதிரி அதே மாதிரி இதுல எல்லா மருமகளும் டாக்டர் டெய்லி வீட்டுக்கு வராங்க. நல்லா இருக்கே, ஒரு முக்கியமான கேரக்டர் ஆக்கி. ஊசி போற நேரத்துல வீட்டுல புறணி பேச ஆரம்பிக்குது டாக்டர். பக்கத்துலயே பாண்டியன் ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு ஆரம்பிச்சு. ஓகே, சரி சரி, தேங்க்யூ. நீங்க வா, வெல்கம், உனக்காக வெயிட்டிங்னு சொன்னீங்க பாருங்க, இந்த வார்த்தை போதும் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். நான் மட்டும் இல்லப்பா, சேனலே வெயிட்டிங். தேங்க்யூ. நானும் எல்லாரையும் மிஸ் பண்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா என்ன தெரியுமா, நான் சும்மா உங்களை பிராங்க் பண்ணலான்னு தான், பட் எனக்கு நிஜமா உங்களை எல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அப்படியே சரி நீங்க தான் வரல, உங்களுக்கு கால் பண்ணி ஒரு பிராங்க் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணேன். நான் சொன்னேன் இங்க கண்டிப்பா வாப்பான்னு தான் சொல்லுவாரு. எனக்கு வந்து சுரேஷ் இல்லன்னு இல்ல, நான் தான் உன் அண்ணன்னு அடிக்கடி போன் பண்ணி சொல்லுவாருன்னுலாம் சொன்னேன். அதனால எனக்கு சந்தோஷம். ஆமா சொல்லிருக்கீங்க, அதையும் நான் சொன்னேன், இப்பதான் சொன்னேன். எனக்கு மக்கள் அனைவருக்கும் என்னோட எப்படி சொல்றது அன்பான வாழ்த்துக்கள். ஓகே, பாய் பாய் பாய். வேற லெவலுங்க அண்ணா. அவர் ஐயோ வைக்க மாட்டார் அண்ணா, நல்லா பேசுவார், ஜாலியா இருப்பாரு. லொகேஷன்லயும் அவரை கண்ட்ரோல் பண்றது தான் டைரக்டர் வேலை. அண்ணா 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 ப்ளீஸ்ண்ணா, அண்ணா அண்ணா ஷாட்டுக்கு போலாம், அண்ணா 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 அண்ணா. அவர் கேட்டு சொல்றேன்னு கூட சொல்லல. ஓகேம்மா கேட்கறேம்மா, எல்லாத்திட்டையும் பேசுறேன் அப்படி கூட சொல்ல, நீ வாமா பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு டக்குன்னு. செட்டிக்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து மொத்த ப்ரொடக்ஷனா இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் பெட்டு தான். அவங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், எனக்கும் அவங்க எல்லாரையும் பிடிக்கும். ஸோ அதனால இது கேட்டா வான்னு தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லுவாங்க நானே எதிர்பார்க்கல. ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர், நான் வந்து அங்க உட்காந்து ஏதோ சீன் படிச்சுட்டு இருந்தோம். ஒரு 4-5 ஆர்டிஸ்ட் உட்கார வச்சு சீன் படிச்சுட்டு இருந்தேன். மா சுஜி டிவா அப்படிங்கிறாரு, எப்படிதான் கூப்பிடுறாரு டிவா அப்படின்னாரு. ஆனா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் இது முடிச்சுட்டு வரட்டுமா அப்படின்னு. நான் உடனே அவரு, நாங்கெல்லாம் பார்த்தாதான் நீங்க செய்யற வேலையே தெரியும்ல அப்படிங்கிறாரு. திடீர்னு எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் உலகநாயகன் கமலஹாசனின் நடிப்பில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில்.